நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. போலாரியா, இரு, உன் அப்பா இப்ப வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா ஏம்மா இன்னும் வரல? ஏன் இந்த தாத்தா பாட்டி நம்மள இங்க கூட்டி வந்தாங்க? நம்ம வீட்டுக்கு தானே போணும். அது ஆமாரியா, தாத்தா பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால தான் அவங்கள பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். இப்ப அப்பா வந்ததும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்பா எப்ப வருவாங்க? சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போலாமா? அங்க மியாவ் இருக்குல்ல, அதுக்கு மம்மே குக்குல, அது பாவம், அதுக்கு பாச்சிக்கும். அது மியாவுக்கு ஆடுமே மம்மா குக்க மாட்டாங்க. பாப்பா தானே மம்மா குக்கணும். நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ போலாரியா, இரு, உன் அப்பா வந்துட்டோம். நானே இப்ப இனி உன் அப்பா வந்ததுக்கு அப்புறம் உன் தாத்தாவும் பாட்டியும் அப்பா கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ ரியா, சரி இரு, இப்போ உன் அப்பா வந்துருவாரு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி, சீக்கிரமா அப்பா வர சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். மியாவ் பாவம், பாப்பா வருவேன் மம்மா கூப்பிட்டேன்னு பார்த்துட்டே இருக்கு பாவம். சரி போலாம், உன் அப்பா இப்ப வந்துருவாரு. மாமா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐஷுக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அவ கோயிலுக்கு போயிருக்கா, அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. அவ மட்டும் நான் சொன்ன பேச்சு கேட்டு வீட்டுல இருந்திருந்தா இப்படியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. ஆமாப்பா, அவர் சொல்ற மாதிரி இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான்ப்பா. ஆமா மாமா, அவ மட்டும் நான் சொன்ன பேச்சு கேட்டு இருந்தா இப்படியெல்லாம் ஆயிருக்காது. ஓ, அப்ப இப்ப என்ன சொல்ல வர? என் பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிட்டா கூட அதுக்கு காரணம் அவதான், அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, இப்ப அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அவன்னு சொல்றியே, அப்ப இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் யாரு? அவ பழசையெல்லாம் மறக்கிறதுக்கு காரணம் யாரு? அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாருடா? எல்லாமே நீ தானடா. அன்னைக்கு அவளுக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால தானடா இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வந்துச்சு. அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தானடா. டே மச்சான், எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஆளுக்கு தலைக்கு வெளியே மட்டும் இல்ல, உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. இல்ல, இப்ப நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இழுத்து பேசிட்டு இருக்கான். இல்ல ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக பேசுறானா சொட்டத்தலைய? இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, இப்ப எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் மட்டும்தான், அவர் இல்ல. அவர் என்ன கவனமா தான் பாத்துக்கிட்டாரு. நான் கவனக்குறைவா இருந்ததுனாலதான் இப்படி ஆச்சு. அதனால தயவு செஞ்சு அவரை எதுவும் சொல்லாதீங்கப்பா. சரிம்மா, நான் யாரையும் எதுவும் சொல்லல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கப்புறம் எங்க பொண்ணு எங்க கூட தான் இருப்பா. என்னப்பா பேசுறீங்க? நான் எப்படிப்பா அவரை விட்டு இங்க இருக்க முடியும்? இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு என் மேல பாசம்லாம் இருக்கிறது சரிதான், ஆனா அதுக்காக என்னால என் புருஷனை விட்டால இங்க இருக்க முடியாது. இங்க பாருமா, உன்னை உன் புருஷனை விட்டு எல்லாம் நாங்க இங்க இருக்க சொல்லல. வேணும்னா உன் புருஷனும் இங்க இருக்கட்டும், அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது எங்களால தாங்கிக்க முடியாது. ஐஷு, என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. அப்படி உன் அம்மா அப்பாக்கு உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கணும்னு இருந்தா அங்க நம்ம வீட்டுல வந்து இருந்து பாத்துக்கிட்டோம், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எதுக்கு அங்க வந்து இருக்கணும்? பொண்ணை கட்டி கொடுத்தா மருமக வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டா எங்க மரியாதை என்ன வருது? அங்க வந்திருந்தா உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்றீங்க, அப்புறம் அவர் மட்டும் எப்படி இங்க இருப்பாரு? மாமனார் வீட்டுல இருந்தா அவருக்கு மட்டும் மரியாதை இருக்குமா? அதெல்லாம் முடியாதுப்பா. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு இருந்தா அங்க வந்து பாருங்க. பா, வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உன் பொண்டாட்டி தைரியமா பேசியிருக்கா. அவசரப்படாது இரு, அது இன்னும் எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியல. போமா போ, உனக்கு உன் புருஷன் தானே முக்கியம், உன் புருஷன் கூட போ. ஆனா உன் அம்மா அப்பா இங்க உன்ன நினைச்சு நினைச்சு எங்களுக்கு என்னன்னாலும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லல்ல. ஏன்பா இப்படி பேசுறீங்க? அதுக்கு நான் என்ன தூரமா எங்கேயாவது இருக்கேன்? இங்க பக்கத்துல தானே இருக்கேன். உங்களால என்ன அங்க வந்து பார்க்க முடியாதாப்பா? அதுக்கு எதுக்குப்பா என்ன இங்க இருக்க சொல்றீங்க? அததாமா ஐஷு நாங்களும் சொல்றோம். உன்னை என்ன நாங்க துபாய்க்கு கூட்டிட்டு போறோம்னா சொல்றோம்? இங்க நம்ம பக்கத்துல தானே இருக்கோம். இங்க நீ இருக்க போற, மாப்பிளைக்கு வேணும்னா இங்கே இருக்கட்டும், இல்லனா அடிக்கடி வந்து உன்னை பாத்துக்கட்டும். இப்ப எப்படி இருந்தாலும் உனக்கு 5 மாசம் 7 மாசம் ஆகும்போது உன்னை பிரசவத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்து தானே ஆகணும். என்ன அது கொஞ்சம் முன்னாடியே உனக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டோம்.
அவர் இங்கே இருந்தாலும் சரி இல்ல உன்னை டெய்லி வந்து பாத்துக்கிட்டாலும் சரி, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் உன்னை அங்க தனியா விடுறதுக்கு எங்களால முடியாது ஐஷு. நீ இங்கதான் இருக்கணும், நாங்க உன்னை பாத்துக்கிறோம். அம்மா என்னால இங்க இருக்க முடியாதுமா. வேண்டாம் சண்முகம், அவளை போக சொல்லு. அப்படியே போகும்போது இந்த அம்மா அப்பா இல்லைன்னு நம்மள தலைமுழுக்கிட்டு போக சொல்லு. அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏ மச்சான், உன் மாமனாருங்கிறதுக்காக மட்டும்தான்டா நான் சைலண்டா நின்னுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கடுப்பேத்துறேன்டா. அம்மா எதுக்கு இப்ப இருந்தாலும் தேவையே இல்லாம சிவாஜியை விட ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கிட்ட சக்தி தெரியும்? அந்த ஆளுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. இடையில ஏதோ கொஞ்ச நாள் மருமகனேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாரா மச்சான், அந்த ஆளு முருங்கை மரத்துல ஏறினாலும் சரி, புளிய மரத்துல ஏறினாலும் சரி, ஆனா உன் பொண்டாட்டியை மட்டும் இங்க விட்டுட்டு வந்துடாத. ஒரே நாள்ல பிரெயின் வாஷ் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவான். இங்க பாரு ஐஷு, உன் அப்பாக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்கு. இனி நீ இப்ப போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு அவருக்கு ஏதாவது ஆயிடும். நாங்க ஒன்னும் உன்னை உன் புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல. இப்ப நீ மாசமா இல்லைன்னா நாங்க எதுக்கு உன்னை இங்க இருக்க சொல்ல போறோம்? மாசமா இருக்கிறதுனாலதான் உன்னை அங்க தனியா விடுறதுக்கு பயந்துட்டு தான் இங்க இருக்க சொல்றோம். இங்க பாருமா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் இங்க இரு, நாங்க உன்னை பாத்துக்கிறோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ உன் புருஷன் கூடயே உன் புருஷன் வீட்டுல போயிரு, நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா நீ மாசமா இருக்கிறதுனால உனக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. கூடையை வச்சு பாத்துக்கிட்டாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக தான் சொல்றோம். அதுக்காக என்னால அவரை விட்டாலும் இங்க இருக்க முடியாதுமா. ஐஷு, இவங்க என்ன பேசுறாங்க? நான் ஒரு டாக்டர், உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா, நீ டாக்டரா இருந்து என் பொண்ணை பாத்துக்கிட்ட லட்சணத்தை தான் நாங்க வந்து பார்த்தோமே. ஐஷு, நான் எப்படி உன்னை பாத்துக்கிட்டேன்னு இவங்க கிட்ட எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ வரியா இல்லையா இப்போ? எங்களை மீறி எங்க பொண்ணு உன் கூட வந்தா கூட்டிட்டு போடா. இங்க பாருமா, நீ உன் புருஷன் கூட போறதா இருந்தா போய்க்கோ. ஆனா அப்படி போயிட்டேன்னா இன்னைக்குதான் நீ உன் அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறது கடைசி சொல்லிட்ட. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. இங்க பாருமா, நாங்க ஒன்னும் அவரை விட்டு உன்னை இங்க இருக்க சொல்லல. இப்ப நீ போயிட்டா எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அப்புறம் நீ இப்ப இங்க இருக்கேன்னு சொன்னா அவரும் உன்னை விட்டு போக மாட்டாரு. அவரு உன் கூட தான் இருப்பாரு. அப்போ நீங்களும் ஒன்னா இருந்த மாதிரியும் ஆச்சு, எங்களுக்கும் நிம்மதியா இருந்த மாதிரியும் ஆச்சு. இங்க பாருமா, அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அதனால இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கேன்னு சொல்லு. மச்சான், அந்த சொட்டத்துல ஏதோ பெருசா பிளான் பண்றான்டா. ஆனா என்ன பிளான் பண்ணாலும் சரி, ஐஷு இங்க தனியா விட்டுட்டு மட்டும் வந்துடாத. ஐஷு இப்ப வரியா இல்லையா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம்னு இப்படி சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? சரி, அப்பா கொஞ்சம் கோவமா இருக்காருங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க இருப்போங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். என்ன ஒரு நாள் இருக்க வச்சா அப்படியே மனசை மாத்தி இங்கே இருக்க வச்சலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீ நம்ம வீட்டுக்கு வரியா இல்லையா அது மட்டும் தான் எனக்கு தெரியணும். இங்க பாருமா, உன் புருஷன் இங்க ஒரு நாள் இருந்தாலும் சரி, இல்ல இங்கேயே இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீ இனிமே இங்கதான் இருக்க. நான் சொன்ன மாதிரி நாங்க வேண்டான்னு உன் புருஷனோட போறதா இருந்தா நீ போய்க்கோ. இல்ல நாங்க வேணும்னு நினைச்சா உன் புருஷன் கிட்ட பேசி புரிய வச்சு இங்க இரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். ஐஷோ, அம்மா அப்பாக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீயும் கேட்டு அழுதுட்டு நிக்கிற. இங்க நான் என்னங்க பண்ணட்டும்? அவங்களுக்கு தான் புரியல, உங்களுக்கு கூட வாங்க புரியல. ஏய், எனக்கு என்ன புரியணும்னு நினைக்கிற? இல்ல புரிஞ்சுட்டு நான் இங்க இருக்கணும்னு சொல்ல வரியா? ஐயோ, உங்களை நான் இங்கே இருக்க சொல்லலைங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருங்க. அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். அவங்க கோவம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். ஏ, அவங்கதான் புரியாம பேசிட்டு போறாங்கன்னா நீயும் புரியாம என்ன இங்க இருங்குற? என்னால இங்க இருக்க முடியாது ஐஷு. நீ என் கூட வரேன்னா வா, இல்லன்னா இங்கே இரு. நான் ரியாவை கூட்டு நம்ம வீட்டுக்கு போறேன். டி மச்சான், அவகிட்ட எதுக்குடா கத்துற? அவளே இப்பதான்டா சரியாய் வந்திருக்கா. டே, அதுக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன இங்க இருக்க சொல்றா? டே, இப்ப வேற வழி இல்லடா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பல்ல கடிச்சிட்டு இரு. நாளைக்குதான் அவ பேசி புரிய வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாள்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தான் மச்சான், நீ மட்டும் ஐஷு இங்க தனியா விட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போன. அந்த சொட்ட தலையை ஏற்கனவே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதையாவது சொல்லி ஐஷு மனசை மாத்தி கடைசியில இங்கே இருக்க வச்சாலும் இருக்க வச்சிருவான். அதனால இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இரு. நாளைக்கு ஐஷு ரியாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரி, அழாத. இப்ப என்ன, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? இருக்கேன். ஆனா நாளைக்கு விடிஞ்சதும் நீ என் கூட நம்ம வீட்டுக்கு வர்ற. திரும்பவும் அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நீ ஏதாச்சும் பேசுன? இல்லங்க, நாளைக்கு காலையில விடிஞ்சதும் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. சரி, அதான் இருக்கேன்னு சொல்லிட்டல்ல, அழாத. என்ன தேவி, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க, ரொம்ப முடியல. தலைவலி சரியாகவே மாட்டேங்குது. சரி வா, பின்ன ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோம்.
ஐயோ வேணாங்க, எத்தனை முறை தான் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு போய் மருந்தா வாங்கி திங்கிறது, இருக்கிற மருந்து திங்கவே முடிய மாட்டேங்குது. அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப வெயில் காலம் தொடங்கிடுச்சுல்ல, அதனால அந்த சூடுக்கும் தலையெல்லாம் இப்படி வலிக்கதான் செய்யும். அதுலயும் உனக்கு இப்ப காய்ச்சல் வந்துட்டதுனால நீ இந்த குளிர்ச்சியான பொருள் எதுவும் சாப்பிடுறதும் இல்ல பத்தியா, அதுக்கும் சூட்டுக்கு தலைவலி வரத்தான் செய்யும். நிறைய தண்ணி குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா தேவி. நானும் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தாங்க இருக்கேன். அப்புறம் இந்த மாத்திரை மருந்து எல்லாம் தின்னுட்டு தான் இருக்கேன். ஒன்றும் சரியாகவும் மாட்டேங்குது. தலைவலி ஒரு பக்கம், அப்புறம் எந்திரிச்சு நின்னாலே மயக்கமாக வருதுங்க. எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது. வீட்டில் கூட பாருங்க எல்லாம் போட்டபடி கிடக்கு. அதான் இந்த அமுதா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வாடி வீட்டில் எதுவும் வேலை எதுவும் செஞ்சுட்டு போனேன். ஆனால் பாவம் அவளுக்கும் எங்கள் வேலை பிள்ளைங்கள பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஐசு பிள்ளைக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டு கிடக்கா. அவளாலையும் வர முடியல. சரி விடுமா தேவி, கட்டி கொடுத்த பிள்ளைய நம்ம எல்லா நேரத்திலயும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பத்தியா. அவ வரும்போது வரட்டும், இல்லைன்னா இப்ப என்ன வீட்டுல இருக்கிற வேலை தானே, வீடெல்லாம் அப்படியே கிடந்துட்டு போகுது. நேரத்துக்கு சாப்பாடு குழம்பு ஏதாவதுனாலும் நான் இருக்கேன்ல, நான் ஏதோ கூட மாட செஞ்சு தரேன், பாத்துக்கிடுவோம் விடு. சரிங்க, என்ன இருந்தாலும் நீங்க வேலைக்கு போறவரை எவ்வளவுதான் செய்வீங்க. இந்த அன்பு பையிலையாவது கொஞ்சம் வீட்டுல இருடானா எங்க கேட்கறான். அவனும் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறான். பொழுதனைக்கு வெளியவே அந்த வண்டியை வச்சு சுத்திக்கிட்டே கிடக்கான். அவன்கிட்ட சொல்லி எனக்கு போதும் ஆகுது. எனக்கு அவனை நினைச்சா அதை விட முடியாம ஆகுது. எப்பதான் அந்த பயலுக்கு ஒரு பொறுப்பு வருமோ தெரியலங்க. அட நீ அவனை பத்தி என்னத்துக்கு யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லையே. இப்ப ஒரு பொறுப்பான வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படு. முன்னால அப்படியா இருந்தான், பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு கிடந்தான். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அதுவும் இல்லாம இப்ப அவனுக்கு வேற கல்யாணம் பேசி முடிவு பண்ணிருக்கோம்ல. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அவன் பொறுப்பா வீடு குடும்பம்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துக்குவான். அப்படி இருந்துட்டா பரவாயில்லன்னு தாங்க நானும் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தாதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்கு என்ன தேவி, இன்னும் 2 மாசம் தானே. 2 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு மருமக வந்துட போறா. அப்புறம் வீட்டுல வேலை எல்லாம் அவ பாத்துக்கிடுவா. அப்புறம் நீ சமாதானத்தோட இருந்துக்கிடலாம். டேய் யாரு அது? ஏதோ ஒரு புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஐயோ ஏங்க, இது நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணுங்க. நான் கூட சொல்லியிருக்கேனே, சைலஜான ஒரு பொண்ணு வந்திருக்குது. அந்த பொண்ணு கூட மலையாளம்னு. ஓ ஆமாமா, சொல்லிருக்க அந்த பொண்ணா? ஆமாங்க, நான் அமுதா கிட்ட உடம்பு முடியல, வீட்டில் வேலையெல்லாம் செய்யறதுக்கு வாடின்னு சொன்னப்போ அவளுக்கு வர முடியல. முடிஞ்சா அந்த சைலஜா பொண்ணை அனுப்பி வைக்கிறேன் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா. அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காளோ என்னவோ. ஏன் அன்பு, அமுதாவா இந்த பொண்ணை இங்கே அனுப்பி வச்சிச்சு? ஆமாம்மா, அக்கா தான் உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அக்காவால் வர முடியல. அதனால ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா ஷைலு பாப்பான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லிச்சு. அது என்ன தேவி இது? அமுதா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவ பாக்குறது வேற. பாவ வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பிள்ளைகள்லாம் இங்க வேலை செய்யறதுக்காக அனுப்பி வச்சா அதெல்லாம் சரியா சொல்லு. ஐயோ இல்லைங்க, நான் வேணான்னு தான் சொன்னேன். அந்த பொண்ணெல்லாம் பாவம் கஷ்டப்படுத்த வேணாம். நீ உனக்கு எப்போ முடியுமோ அப்போ வந்தா போதும், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்னு தாங்க சொன்னேன். ஆனால் அதுக்குள்ள அவ அனுப்பி வச்சிருக்கா. அட என்ன தேவி நீ? மடி, அது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் பெருசாலாம் ஒன்றும் விவரம் கிடையாது. அதனாலதான் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு வர்றது வேற, ஆனா வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக எல்லாம் வரணும்னாலாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க இருக்கிற வேலையெல்லாம் நானே கூட மாட அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துக்குவேன். அமுதா சொன்னாங்கிறதுக்காக நீயும் வந்திருக்க பாரு, அதுவே பெரிய விஷயம் தான்மா. நீ வேலையெல்லாம் ஒன்னும் செய்யணும்னு இல்ல, நீ வேணா கொஞ்ச நேரம் இருந்துட்டு நீ வீட்டுக்கே போய்க்கிடலாமா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பாத்துக்குவேன். ஐயோ இவரே இப்படி சொல்றாரு. நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். இனி கொஞ்ச நாளைக்கு ஷைலு நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. என்னெல்லாமோ கனவு கண்டு வச்சிருந்தேனேடா, அதுக்குள்ள இவர் பொசுக்கன்னு போங்கிறாரு. ஐயோப்பா, அதொன்னும் குழப்பம் இல்ல. நான் ஒன்னும் இங்க என்ன வேலை செய்யறதுக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு எல்லாம் நினைக்கல. அமுதாக்கா எனக்கு அக்கா மாதிரி தான், அம்மாவும் எனக்கு அம்மா மாதிரி தான். அது கொண்டு அம்மாவுக்கு உதவி பண்றதுக்காக அம்மாவை பார்த்துக்கு இங்க வந்ததை ஞானெல்லாம் எதுவும் தப்பா நினைக்கல. எனக்கு அதுல சந்தோஷம்தான். அப்படிதான். இன்னும் சென்டிமெண்டா 4 டைலாக் சொல்லு, அப்பதான் என் அப்பா மனசு மாறும். இல்லைன்னா இப்பவே கூட்டிட்டு போய் விட்டுடான்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. அதுலயும் அம்மாக்கு உடம்பு முடியலன்னு தானே என்ன வர சொன்னாங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் எந்தெങ്കിലും தப்பா நினைக்குமோன்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நான் அப்படி நினைக்கல. அம்மாவை நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, இல்ல உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்க வேணாங்கிறதுக்காக தான் சொன்னேன். மத்தபடி நீ இந்த வீட்டுல இருக்கிறதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எவ்வளவு நாள் வேணா இந்த வீட்டுல இருக்கலாம். எவ்வளவு நாள் வேணா இல்லப்பா, இனிமே இவ வாழ்நாள் முழுக்க இங்கதான் இருக்க போறா. ஏன்னா இவதான் உங்க மருமக. சரியப்பா. சரிம்மா தேவி, அப்ப நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்க. சரிங்க, போயிட்டு வாங்க. மடி, அமுதாவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டா, உடம்பு வேற முடியல, என்னத்த பண்ண போறோம்னு நினைச்சேன். நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
சரிம்மா. அப்புறம் தலை ரொம்ப வலியா இருக்கு. ஒரு கப்பு காபி போட்டு குடிக்கலான்னு பார்த்தா எந்திரிச்சு நின்னாலே மயக்கமா வருது. அங்க அடுக்கலையில போய் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு கப்பு காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியாம்மா? ஐயோ, அது என்னம்மா, தான் இப்ப போட்டு கொண்டு வரேன். ஐயோ, உனக்கு அடுக்கலையில எதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. சரி இரு, நான் வந்து எல்லாம் காமிச்சு தரேன். அம்மா நீங்க இருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் காமிச்சு கொடுத்துக்கிறேன். நீ காமிச்சு கொடுக்குறியா? அதுக்கு அடுக்கலையில எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா முதல்ல? அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியுமா, வீட்டுல எது எது எங்க இருக்குன்னு எல்லாம் நான் அவளுக்கு காமிச்சு கொடுத்துக்கிறேன். நீங்க பாவம் உடம்பு முடியாத நேரத்துல இப்படி எல்லாம் எந்திரிச்செல்லாம் வர வேண்டாம். நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னடா இது, எனக்கு 2-3 நாளா தான் உடம்பு சரியில்லாம கிடக்கு. 2-3 நாள் இவன் இந்த பக்கமே காணலையே. இப்ப என்னமோ புதுசா வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை என் பையனுக்கு பொறுப்பு வந்துருச்சோ? மின்னல், போய் காஃபி போடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா